तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே 29/3/2017 பாகம் 93 ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பகல் 1:05க்கு துவக்கம். இதிலே ஷட்வித்யா தத்துவத்திற்குள்ளே சரவணம் என்ற ஒரு நிலை, இது ஆராய வேண்டிய ஒன்று. மகான்களுக்கும் யோகிகளுக்கும் இதனுடைய அருளை அன்னையானவள் பகிர்ந்து கொடுக்கிறாள். உலகம் அனைத்தும் பெண்மயம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பொருள் ஓம்கார நாத தத்துவமானதை அவள் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே எடுத்து வீசியது என்றது ஆகிறது. உள்ளுக்குள்ளே இருந்ததை எடுத்து வெளியே வீசியது என்பது பொருளாகிறது. ஓம்காரத்தின் ஆதி மூலமே அன்னையாகிறாள். சொல்கிறான் மனிதன், ஓம் நமோ நாராயணாய நம. நா என்ற எழுத்துக்குள்ளே ஆதிசக்தியும் நாராயணனும் இருக்கின்றார்கள். நா என்ற சொல்லுக்குள்ளே மனிதனும் இறைவனும், அதாவது நரனும் நாராயணன். இது ஒரு முடிப்பில்லாத செயல். இதைத்தான் அன்னை சொல்கிறாள். எத்தனை ஆனந்தமான சக்தி இது! அது மனிதனுடைய நிலைக்குள் அவித்யை நீங்கி வித்யா விலகி ஷட்வித்யா என்ற தத்துவத்திற்குள்ளே புக வேண்டும். இது ஒரு பிறப்பில் நடக்குமா? ஒரு பிறப்பில் நடக்காது. இருவகையான தட்டு தராசுக்குள்ளே, ஒன்று மனித உடலை கொண்டு மனிதனின் ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்வது, மற்றொன்று அதே மனித உடலை கொண்டு இறைவனை கண்டுபிடிப்பது. இந்த முதல் நிலை பெண் ஆண் என்ற வேறுபாடுவை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த மாயைக்குள்ளே ஞானத்தின் நிலை சீராக போகும். ஞானத்தின் நிலை சீராகும். அதைத்தான் வித்யா ஷட்வித்யா. இந்த ஷட்வித்யாவுக்குள்ளே 6 நிலைகள். ஆதாரம் 2, சுகம் 6, ஔரோம் 1, அவித்யா வித்யா 4, சுகம் பஞ்சபக்தி சுகம் 5, 6 சரவணம். அதற்குள்ளே ஷட்வித்தை. அந்த ஷட்வித்தைக்குள்ளே பரசூன்யத்தின் நிலை. இந்த பரசூன்யத்தின் நிலை ஆணா பெண்ணா? பரசூன்யத்தினில் ஆணா பெண்ணா? மேற்போர்வையிலே போற்றப்பட்டிருப்பது ஆண், அதனுடைய மையப்பகுதி பெண். ஆணை தனக்குள்ளே இழுத்து கொண்டிருப்பது இந்த பரசூன்யம். அதற்குள் வேறு சந்நியாசம். இந்த பரசூன்யத்தின் சந்நியாசம் என்ன சொல்கிறது? உடலை வைத்து ஞானம் கண்டு, உடலை வைத்து ஞானம் கண்டு அந்த உடலை மாயா பகுதியிலிருந்து பிரித்தெடுத்து ஓம்காரத்தை வெளியே அனுப்பி ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய அன்னையின் ஆளுகைக்குள்ளே செல்லலாம் என்று சொல்கிறது. இந்த பரசூன்யம் என்பது எத்தனை அளவுக்கு நீளம், அகலம், உயரம், குறுக்களவு விரிந்திருக்கிறது என்பதை காண முடியாது. காண முடியுமா? முடியும்.
அதை கடுகளவுக்காக்கி கையிலே கொடுக்கிறாள். கடுகளவுக்காக்கி அதை கையிலே கொடுக்கிறாள். இந்த பரசூன்யம் என்பது அனைத்தும் உள் ஒடுங்கி, அனைத்தும் உள்ளே ஒடுங்கி யாருக்குள்ளே ஒடுங்குகிறது? அன்னை ஆதிபராசக்திக்குள்ளே ஒடுங்குகிறது. ஒடுங்கிய பின் என்ன ஆகிறது? ஒடுக்கத்தின் நிலையில் இருள்மயம் சூழப்படுகிறது. இருள்மயம் சூழப்படுகிறது ஒடுக்கத்திற்குள்ளே. நன்றாக சிந்திக்க வேண்டும். இங்கே வெளியே நின்று பார்க்கக்கூடிய காலத்தில் அது வெளியே நின்று பார்க்கக்கூடிய காலத்திலே அது ஒரு இருள்மயம். அதற்குள்ளே இறங்கி பார்க்கக்கூடிய காலத்தில் அது ஜோதிர்மயம். வெளியே நின்று பார்க்கும்போது அது ஏன் இருளாக தெரிகிறது? மாயையின் பின்னலாடை. மாயையின் பின்னலாடை இருட்டாக தெரிகின்றது. இந்த மாயையின் பின்னலாடை என்பது பிரளயத்தோடு சேர்ந்தது. பிரளயம் என்பது முடிப்புக்கு வருதல். உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி அன்னையின் பால் அன்பு கொண்டு அந்த ஒடுங்கிய அனைத்துமே பெண்பாலாகி அன்னையோடு உணர்தல். இது பிரளயம். இந்த நிலை ஜீவன்கள் தன் கண்களை மூடிக்கொண்டு ஏதும் இல்லை, உடலே இல்லை, ஜீவனானது தன்னுடைய நேத்திரத்தை மூடிக்கொண்டு அந்த பிரளயமான இடத்திற்குள்ளே வெளிநின்று பார்க்கும்போது இருள் ஜனமாக தெரிகிறது. உடலில்லாத காலத்தில் ஜீவன் வேலை செய்கிறது. உடலுள்ள காலத்திலும் இந்த ஜீவன் வேலை செய்கிறது. உடலுள்ள காலத்தில் ஜீவன் வேலை செய்கிறது. உடல் இல்லாத காலத்தில் ஜீவன் வேலை செய்கிறது. உடலோடு கூடி ஜீவன் வேலை செய்கிறது. உடல் இல்லாத காலத்தில் ஜீவன் மாற்று திரேகத்தை தேடுகிறது. உடலோடு இருக்கக்கூடிய காலத்தில் ஜீவன் மாயைக்குண்டான வேலைகளை செய்கிறது. உடலோடு கூடி ஞானமடைந்த கால இந்த ஜீவன் இந்த உடலை பந்தப்படுத்துகிறது. பந்தம் என்பது உலக வாழ்க்கையை விடுத்து, உலகத்தின் வாழ்க்கையை விடுத்து தன்னிலை சரிகண்டு இந்த ஜீவனானது பரசூன்யம் என்று சொல்லக்கூடிய அன்னையின் மேல் விளம்பில், அதாவது நாம் நினைத்து கொண்டிருக்கிற இருள்மயத்திலே, நினைப்புதான் இருள்மயம், நினைப்புதான் இருள்மயம். அந்த இருள்மயத்திற்கு வெளியில் நின்று பார்க்கக்கூடிய காலத்திலே அன்னையின் மாயாஸ்வரூபம் பரசூன்யத்திற்குள்ளே இருப்பது தெரியவில்லை. இப்பொழுது பரசூன்யத்திற்கிட்டே போய்விட்டோம். இருளாக தெரிகிறது. கண்கள் திறந்த ஜீவன் கூட பரசூன்யத்தின் இடத்திலே சென்றபோது இருள்மயமாக தெரிகிறது. சரி, தட்டு தடுமாறி எழுந்தகால், தட்டு தருமாறி எழுந்தகால் ஆறாவது நிலையில் சரவணத்துக்குள்ளே அன்னை திருவிளையாடல் செய்கிறாள் என்பது தெரிகிறது. தாய் ஒளிந்து கொள்கிறது, மகனே என்னை பிடி என்பார். மகன் ஒளிந்து கொள்வது, தாய் பிடிப்பது. இது சாதாரணமான திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் என்பது அன்னை மகனோடு விளையாடுவது.
அதற்காகத்தான் பிறப்பும், அதற்காகத்தான் பிறப்பின் ரகசியமும், அதற்காகத்தான் பிறப்பின் உறவுகள், அதற்காகத்தான் எதற்காக பிறந்தோம் என்ற நிலை, அதற்காகத்தான் பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவம் என்ன, பஞ்சபக்தி சுகத்தின் தத்துவம் தான் என்ன, அதற்காகத்தான் புகுந்து விடாமல் மாயைக்குள்ளே இருந்து வெளிப்படுவது எப்படி, அதற்காகத்தான் அன்னை மூலியமாக ஞானத்தை கற்பது, அன்னை ஆயுளை கூட்டிக் கொடுப்பது, அன்னை ஆயுளை கூட்டிக் கொடுப்பது, அன்னை அமுதூட்டுவது, அன்னை தன்னுடைய கரங்களால் ஜீவனின் கண்களை திறந்து ஜீவத்திற்குள்ளே தன்னுடைய விரல்களால் ஞானத்தின் பகுத்தறிவை உணவாக ஊட்டிவிடுகிறாள். அடுத்து அந்த உயிரினத்தோடு விளையாடுகிறாள். அந்த உயிரினத்தோடு விளையாடுகிறாள். அந்த விளையாட்டின் தத்துவம்தான் லீலை. அந்த விளையாட்டின் தத்துவம் என்ன? லீலை. நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த லீலை என்று சொல்லக்கூடிய நிலையில் பரசூன்யமானது இருள் தன்மை வாய்ந்திருக்கிறது. அண்டமும் அமனியும் அனைத்தும் அவளுக்குள்ளே ஒடுங்கி அவள் கண்களை மூடிக்கொண்டு அதில் அமர்ந்திருப்பதால், அவள் கண் திறக்காத நிலையில் மூடியிருப்பதால் வெளியே உள்ள ஜீவனுக்கு அந்த பரசூன்யத்தின் நிலை இருளாக தெரிகிறது. ஆனால் அது இருட்டு அல்ல. அது என்ன மாதிரி ஒளி வீசுகிறது என்று பாரும். தாமிரத்தை காய்ச்சலாம், இரும்பை காய்ச்சலாம், வெள்ளியை காய்ச்சலாம், அனைத்து உலோகங்களை காய்ச்சலாம். ஆனால் காய்ச்சிய பின் தங்கம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது. என்னதான் தங்கம் உயர்ந்ததாக இருப்பினும் அதற்கு தாய் வீடாக இருப்பது மண். அந்த மண்ணும் தங்கமும் விளையாடுகிறது. அந்த மண் தாயாகிறாள், தங்கமானது ஜீவமாகிறது. அந்த தங்கம் என்ற ஜீவனை தாய் பிடித்து கொண்டிருக்கிறது மண். இதுதான் திருவிளையாடல். அன்னை விளையாடுகிறாள். ஆனால் இந்த தங்கத்தை சுட்ட பின் சூடுபட்டு உருகிய காலத்திலே அதில் அன்னையோடைய கோலங்கள் தெரியும். இத்தனை அழகா இந்த உருகிய தங்கத்துக்கு. கட்டியாக உள்ள காலத்திலே அது மாயை. உருகிய தங்கம், செம்பு தாமிரம் கலக்காத தங்கம் உருகிய நிலையில் பரசூன்யத்திற்குள்ளே இருள் நீங்கி வெளிச்சத்தை காட்டுவது போல் அந்த இருள் என்று நினைத்து உள்ளே இறங்கினாள். பரசூன்யமானது அண்டம் கோடி அவனியாகி அதற்குள்ளே அன்னை கண்ணை மூடி இருள் நீங்கி அந்த இருளுக்குள்ளே உள்ளே அமர்ந்திருப்பது தெரியும். அங்கு ஏன் இருள் இருக்க வேண்டும்? பரசூன்யத்தின் தத்துவத்திற்கு மேலே இருந்து பார்க்கக்கூடிய காலத்தில் அந்த இருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டவெளியின் பிரகாசம் ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணின் மகாசக்தியை எடுத்துவிடும். ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணின் மகாசக்தி. இந்த ஜீவனுக்குள்ளே கண் என்று சொல்கிறீர்கள், என்னதான் புரியவில்லையாமாம். படுத்து கொண்டிருக்கிறீர்கள், திருப்பதி மலை ஏறுவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் கண் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூடி படுத்து குரட்டை விட்டு கொண்டிருக்கிறது. இந்த படுத்திரு உறங்கி கண்ணை மூடிய நிலையில் கண்ட காட்சியானது திருமலை ஏறுவதாக.
இதே நிலைதான் அங்கே. ஜீவன் உள்ள கண் அந்த இருளை தாண்டும் முன் மகாசக்தியை கண்டால் ஜீவனிலே உள்ள கண் குருடாகும். ஜீவனிலே உள்ள கண் குருடாகும். இவர்கள் அடுத்த பிறப்பு எடுக்கும் கால் கண்ணிழந்த குருடனாக பிறப்பர். அதுவரை சென்று விட்டது மாயை. இது அன்னையின் ஒரு சிறு திருவிளையாடல். இது அன்னையின் ஒரு சிறு திருவிளையாடல். ஜீவனுள்ள நிலையில் அந்த கண் முழித்துக் கொள்ளுமானால் அந்த இருளுக்குள்ளே இறங்குகிறது. அந்த இருளை கண்டவுடன் பரசூன்யம் விரிந்து இருக்கிறது. உலகத்தின் பரப்பளவிற்கு தங்கத்தை கொண்டு உருக்கி அதை விரிய செய்து தரையாக மாற்றிவிட்டால் எத்துணை அழகு இருக்குமோ அத்தனை காந்த சக்தியான நெருப்பு வடிவமாக அன்னை அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஏன் அன்னை அங்கே அமர்ந்திருக்கிறாள்? சந்நியாசத்தின் கோலத்தை முழுமையாக ஒரு பெண்தான் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியும். சந்நியாசத்தின் கோலத்தை முழுமையாக ஒரு ஆணுக்கு பெண்தான் கொடுக்க முடியும் என்ற தத்துவம் இது. அதைத்தான் சொல்கிறார். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதானே பிரதான பிரதட்ச பிரதஷ்ட பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிஷ்டுதேவி சிங்கவாகினி சிங்காசனே திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதனவஸ்துதே. இந்த பரசூன்யத்துக்குள்ளே இறங்கிய ஜீவனானது கண்ணால் முழித்துக் கொள்ளும் போது அங்கே அடுத்த பிறப்பின் நிலை, அதனுடைய எலும்பின் மைய நிலை, நாடிகளின் நிலை, நரம்புகளின் நிலை, அந்த ஜீவனுள்ள கண்கள் கிரகித்துக் கொள்கிறது. உடல் எலும்பு மஜ்ஜை குருதி நரம்பு ஏதுமில்லை. ஜீவன் ஜீவத்தின் நேத்திரம். ஜீவமும் அந்த நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்ணும் சந்நியாசத்தின் மகா தத்துவத்தை அடைகிறது. அடைந்த போது இந்த 84 லட்சம் பிறப்புகள் மாறி மாறி பிறக்கின்றோம் அல்லவா? இந்த 84வது லட்சத்தின் கடைசி பகுதி முடிக்கக்கூடிய காலத்தில் இந்த பரசூன்யத்தின் மேலே உள்ள இருட்டை கிழித்து கொண்டு உள்ளே செல்ல முடிகிறது. ஆனால் இந்த மகா தத்துவம் பெண்களுக்கு தேவையில்லை. பெண்கள் நினைத்தபோது இதை உணரலாம். ஆண்களுக்கு மட்டும்தான் இது தேவையானது. ஆண்களுக்கு மட்டுமே இது தேவையானது. காரணம் என்ன? எலும்பு நரம்பு தோல் மஜ்ஜை சதை கொழுப்பு குருதி என்று சொல்லக்கூடிய இரத்தத்திற்குள்ளே பரசூன்யத்திலே இருக்கக்கூடிய இருளை விலக்கி, பரசூன்யத்திலே இருக்கக்கூடிய இருள்தான் மாயை. அந்த மாயையை விலக்கி பரசூன்யம் என்பது இருளல்ல ஒளி, பரசூன்யம் என்பது இருளல்ல ஒளி. இது ஜீவன் தன்னுடைய கண்களால் உணர்கிறது. ஜீவத்திற்கு உருவம் இல்லை, உருவம் இல்லாததற்கு கண் இல்லை. இதற்காகத்தான் ஞானக்கண் என்று ஒன்று சொன்னான். இப்பொழுது இருப்பதோ ஊனக்கண். இப்பொழுது இருப்பது ஊனக்கண். அதற்காகத்தான் இந்து மதத்திலே இத்தனை தெய்வங்கள். முருகரை வழிபடுவது,
அதே முருகன் சிலருக்கு பிடிக்காது. காளியை வழிபடுவது அதே காளி சிலருக்கு பிடிக்காது. சீனிவாசனை வழிபடுவது, நீங்கள் சீனிவாசனை வழிபட்டு தான் இத்தனை சிக்கல் வந்தது. மாற்றான் இதை சொல்லி தடை விதிப்பான். ஆதிசக்தி எங்கள் இல்லத்துக்கு ஆகாது. ஆதிசக்தியை தொழுதனால்தான் இத்தனை பிரச்சனை. சரி, மகாலட்சுமியை தொழலாமே. ஐயோ, மகாலட்சுமி தொழலாகாது, உயிர் போகுமே. மகாலட்சுமியை தொழுதால் மட்டுமா உயிர் போகும்? தொழாவிட்டாலும் உயிர் போகும். இந்த மகா தத்துவத்தின் சந்நியாசத்தின் விரிவாக்கத்தை பரசூன்யம் சொல்கிறது. பரசூன்யம் சொல்கிறது. அங்கு உள்ள காட்சி என்னதான்? அதுதான் திருவிளையாடு. குனிந்து பார்த்தால் இருள், கிணறு, அதாவது உலகம். அந்த கிணற்றிற்கு மையத்திலே ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். அவளை சுற்றி இருள். அது உண்மையான இருள் அல்ல. காரணம் ஏன் அது இருளாக தெரிகிறது? ஜீவத்தின் கண்ணுக்குள்ளே உள்ள இருள். ஜீவத்தின் கண்ணுக்குள்ளே உள்ள இருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது போன்றுதான் தெரியும். இந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவத்தின் இருளை, இல்லது ஜீவத்தின் நிலைக்குள்ளே கண், அந்த கண்ணுக்குள்ளே ஒரு இருள், அதைத்தான் ஆசான் சீர் செய்கிறார்கள். இந்த நிலை சீராகும் பொழுது அன்னையை விட்டு, ஆதிசக்தியை விட்டு, பெற்ற தாயை விட்டு, தந்தையை விட்டு, பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு, அழகான மனையாளையும் விட்டு ஆஷானோடு இணைப்பது. ஆஷானோடு இணைப்பது சித்தார்த்தன் கதை. இதுதான் புத்த பகவான். சவம் ஒன்று போனது, சவம் ஒன்று போனது. இளவரசன் பார்த்தான். அந்த சவத்துக்குள்ளே அன்னை கண்மூடி தியானிக்கும் தன்மையை கண்டான். ஓ, இதென்ன என்று கேட்டான். அது ஒரு மனிதனுடைய இறந்துபட்ட உடல். ஓஹோ, இந்த இறந்துபட்ட உடல் என்றால் என்ன? இது காட்டுக்கு எடுத்து சென்று எரிப்பது, புதைப்பது என்பார்கள். அப்படியா விஷயம்? இறப்பு என்ன என்றால் என்ன என்று கேட்டான். கேட்டவுடன் பாடையிலே சென்ற உடலை பார்த்தான். அந்த உடலுக்குள்ளே அன்னை பரசூன்ய திரேகத்தாம் காட்டி அருளினான். பரசூன்ய திரேகத்தை காட்டி அருளினான். காட்டி அருளிய பின்தான் சித்தார்த்தன் என்று சொன்னவனுக்கு ஜீவத்திலே கண்மூடி இருந்தது திறந்தது. இதுதான் சந்நியாசம். இந்த சந்நியாசத்திற்கு யார் தேவை? குரு தேவை. இந்த சந்நியாசத்திற்கு யார் தேவை? குரு தேவை. குரு இல்லையேல் ஏதும் நடக்காது. அதாவது ஆஷான். ஆஷான் உலகியல் இன்பங்களை நடத்தி கொடுப்பார். உலகியல் இன்பங்களை நடத்தி கொடுப்பார். ஆனால் அவரை பற்றி கொள்ள இந்த பரசூன்யத்திற்குள்ளே சென்று அடுத்த பிறப்பின் தத்துவம் எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி தோல் உருவாக்கப்படுகிறது, குருதி எங்கே உருவாக்கப்படுகிறது, எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை எப்படி உருவாக்கப்படுகிறது, நரம்புகள் எப்படி உருவாக்கப்படுகிறது, எலும்பும் சதையும் தோலும் கொழுப்பும் எப்படி உருவாக்கப்படுகிறது, இவை அனைத்துமே சந்நியாசத்தின் கோலத்திலே உருவாக்கப்படுகிறது. இது ஞான மார்க்கத்தின் கடைசி நிலை. இதை கண்ட ஜீவன் வெளிவருமா?
அது போன்ற ஒரு பிறப்பும் வேண்டாம், நான் இங்கே இருக்கிறேன் என்று அந்த கருப்புக்குள்ளே சென்ற ஜீவம் அங்கே தங்கி தன் கண்களை விரிய செய்கிறது. அந்த பரசூன்யத்திலிருந்து கிடைப்பதுதான் சந்நியாசம். இது அன்னையின் திருவிளையாடல். ஏன் இந்த திருவிளையாடலை அவள் விளையாட வேண்டும்? உலகத்தின் பிரக்ஞையை ஜீவத்தில் இருந்து பிரித்து எடுத்து விடுகிறாள். உலகத்தின் பிரக்ஞையை ஜீவத்திற்குள்ளே இருந்து பிரித்து எடுத்து விடுகிறாள். அப்பொழுது என்ன வருகிறது? தான் உண்டு அன்னை உண்டு, தான் உண்டு அன்னை உண்டு. தானுண்டு அன்னை உண்டு என்ற காலத்திலே உயிரின் கால அளவை அந்த தேகத்திலே நீட்டி வைக்கிறாள். உயிரின் கால அளவை அந்த தேகத்திலே நீட்டி வைக்கிறாள். இது ஜீவனுக்கும் ஜீவத்திலே உள்ள கண்ணுக்கும் திருவிளையாடல் என்ற லீலை அந்த ஜீவனிடத்திலே அன்னை காட்டுகிறாள். அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் அது பிரம்மனால் படைக்கப் போவதில்லை, அது பிரம்மத்தால் படைக்கப் போவதில்லை. இதுதான் சத்வித்யா, இதுதான் சரவணம். இங்கு படைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மனிதன்தான் மகா ஞானியாக பகவானாக வருகிறான். பகவான் ராமகிருஷ்ண பரமாம்சர் என்று அவன் பெயர் எடுத்ததற்கு காரணம் இதுதான். அவன் அன்னையை எது மாதிரி வணங்கினான்? காளியின் தத்துவம், மகாமாயா காளியின் தத்துவம், மகாகாளி என்ற தத்துவத்தை வழங்கினான். அன்னை அந்த இருளுக்குள்ளே அமர்ந்தபோது ஜீவனுக்குள்ளே தன் கண்ணை உள்ளே நுழைத்து பார்க்கிறாள். அந்த இருள்மயம் நீங்கி பரசூன்யம் விரிந்து அதற்குள்ளே அன்னை அண்டசராசர வெளிச்சமாக இருப்பதை காண்கிறாள். அண்டசராசர வெளிச்சமாக இருப்பதை காண்கிறான். அதனால் அங்கே தங்கிவிடுகிறாள் அன்னை. அதனால் ராமகிருஷ்ணன் அங்கு திருவிளையாடல் புரிகிறோம் அன்னையோடு உறவாடுகிறார். ராமகிருஷ்ண பரமாம்சன் அன்னையோடு உறவாடுகிறார். கட்டித்தங்கமாக இருக்கக்கூடிய தாயும் கசந்து போகும், கட்டித்தங்கமாக இருக்கக்கூடிய தாரம் என்ற மனைவியும் கசந்து போகும். பிள்ளை பேறு வேண்டாம் என்று நினைக்கிறது, திருமாங்கல்யம் வீண் என்று நினைக்கிறது. இந்த மாதரசேடத்திலே அந்த பரசூன்யத்திற்குள்ளே வரக்கூடிய அந்த கிண்ணத்திலே இருக்கக்கூடிய சந்நியாசத்தை எடுத்து உண்கிறது இந்த ஜீவம். அதற்காகத்தான் மனிதன் உடலே இருக்கக்கூடிய ஜீவத்தை ஜீவாத்மா என்று சொல்கிறார். அதை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய காலத்திலே அதற்கு அடுத்தபடி பரமாத்மா, ஆத்மஸ்வரூபம். இதுதான் சரவணத்தின் மகா தத்துவம். இதென்ன? சரவணத்தின் மகா தத்துவம் இதுதான். ஜீவன் இந்த கருநிலைக்குள்ளே நுழைகிறது. அவளுடைய குருதியானது எப்படி ஓடுகிறது? அதை கண்டபோது தன் மனம் தாயாக மாறுகிறது. அந்த குருதியான ரத்தம் உடலுக்குள்ளே எப்படி மஜ்ஜையாக மாறப்போகிறது? அதில் பரசூன்யத்தின் சந்நியாசத்தை எப்படி அளவுகோல் வைக்கிறாள் அன்னை? அதற்கு பின்னலாடையாக நரம்புகள் எப்படி பின்கிறாள்? அந்த நரம்புகள் பின்னப்பட்ட போது அதை பிடித்துக் கொள்வது கொம்பான எலும்பு. அதற்கு மேல் சதை, அதற்குள்ளே நரம்புகள், அந்த நரம்புக்குள்ளே கொழுப்பு நிலை. இதை உண்டு பண்ணி ஒரு உடலாக மாற்றுகிறார். இது
பிரம்மத்தின் கடந்த நிலை. இது பிரம்மத்தின் கடந்த நிலை. இந்த நிலை பரசூன்யத்தை கண்ட பின்தான் சந்நியாசம் வரும். அதுவரை இந்த உடலுக்கு மாயையான உலக பந்தம், மனைவியிடத்திலே உடல் சேர்க்கை, மாதுவிடத்திலே உடல் சேர்க்கை, ஆபத்தான பொருள்களை உண்பது, மயக்க வஸ்துகளை தீண்டி சுவைப்பது, மாற்றான் மனைவியை நினைப்பது, இதெல்லாம் இந்த சந்நியாசம் வரும் முன் இந்த உடல் செயற்கையாக செயல்பட்டு இந்த செயற்கையான இன்பத்தை அனுபவிக்கும் தன்மையை கொடுத்து அதிலிருந்து பிரித்தெடுப்பது அன்னையின் லீலை. இது அன்னையின் லீலை, ஒன்றுமில்லை. அவித்யா வித்யா ஷட்வித்யா சரவணம். ஷட்வித்யா சரவணம். சிந்திக்க வேண்டும், புரியாது, பிதற்றுவது போல் இருக்கும். அமர்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன். சென்றான் ஒருவர் அங்கே. ஏன் இந்த கிழவன் இது போன்று அமர்ந்திருக்கிறது, இது போன்று அமர்ந்திருக்கிறதே? ஈயும் எறும்பும், பன்றி, மலம் உண்ட பன்றி கூட பக்கத்திலே அமர்ந்திருக்கிறது. இவன் பிரஜையை இழந்து இருக்கிறான். யார்? ராமகிருஷ்ணன். ஈ, எறும்பு, மலம் தின்னும் பன்றி அமர்ந்திருக்கிறது. இதுபோன்று பிரஜை இல்லாது பித்தன் போல் அமர்ந்திருக்கிறானே என்று ஷேடன் நினைக்கிறான். அந்த பன்றிக்குள்ளே இருந்து காளி, மகாகாளி, மகாமாயா காளி விண்ணுயர நிற்கிறாள். பார்த்தான் அந்த சீடன். யாரும் இல்லை, விவேகானந்தம் தான். ஈதென்ன அதிசயம், பன்றிக்குள் இத்தனை தத்துவமா? அந்த திருவிளையாடல் தனை பரமாம்சர் ராமகிருஷ்ணனின் வழியாக, பகவான் ராமகிருஷ்ணன் வழியாக அன்னை விவேகானந்தருக்கு அருள்கிறாள். ஜீவத்தின் கண் ஊனம். அந்த ஜீவத்தின் கண் ஊனமாக இருந்ததனால், ஜீவத்தின் கண் ஊனம், இந்த கிழவன் ஏன் இது போன்று அமர்ந்திருக்கிறான் என்ற நினைப்பு வந்தது. இந்த பன்றிக்குள்ளே இருந்து, அதாவது மலம் தின்ற பன்றி, வாயெல்லாம் மலமாக இருந்தது. ஆனந்தத்தில் அமர்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன். அவனது பக்கத்திலே இந்த பன்றி, எறும்பு கூட்டம், ஈ கூட்டம் இருந்தது. இந்த பன்றியை கண்டவன் மனம் பதைத்து போனான். இந்த கிழவனுக்கு இது கூட தெரியவில்லை. பரசூன்யம் விரிந்தது. அனைத்திடத்திலுமே வெளிச்சம். ராமகிருஷ்ணனுடைய உடலில் இருட்டு. ராமகிருஷ்ணன் உடலில் இருட்டு. என்ன இது அதிசயம்? எதற்காக இவன் இருளுக்குள்ளே அமர்ந்திருக்கிறான்? காரணம், வெளிச்சத்துக்கு உள்ளே இருந்துதான் ஒருவன் இருட்டை பார்க்க முடியும். இருட்டுக்குள்ளே இருந்துதான் ஒருவன் வெளிச்சத்தை பார்க்க முடியும். பகலிரவு இந்த தத்துவம் தானே. பகல் இரவு என்ன தத்துவம்? இதே தத்துவம் தான். அண்டத்தின் சராசரியின் வெளிச்சத்துக்குள்ளே இருந்து இந்த ராமகிருஷ்ணனை பார்த்த விவேகானந்தன், இவன் ஏன் இருட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறான்? ஒரு மலம் தின்ற பன்றி இவனிடத்திலே அமர்ந்திருந்தது. ஜீவத்தின் கண் திறக்கப்படவில்லை. திறந்த அடுத்த நிமிடம் அந்த பன்றிக்குள்ளே இருந்து காளி, மகாமாயா காளி, மகாகாளி வெளிப்படுகிறாள். என்ன இது அதிசயம்? யார் இந்த கிழவன்? யார் இந்த கிழவன்? பன்றியின் ஒளி இவ்வளவு வேகமாக இருக்கிறது. அந்த கிழவன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இருள் சூழ்ந்து இருக்கிறது. அவன் பிரஜையற்று அன்னையின் திருவிளையாடலோடு கூடி, அவள் கையோடு கூடி விளையாடி கொண்டிருக்கிறான். இது ராமகிருஷ்ணருக்கு தெரியும், விவேகானந்தருக்கு தெரியாது. இது பரசூன்யத்தின் மகாசந்நியாசம். ஏன் இந்த மகாசந்நியாசம்?
பிறப்புதனை ஒடுக்கிக் கொள்ளுதல். என்ன ஒடுக்கிக் கொள்ளப்படுகிறது? பிறப்புதனை ஒடுக்கிக் கொள்ளுதல். இப்படி ஒடுக்கிக் கொண்ட பின் கூட ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியது வரும். அது எடுக்க செய்வது யார்? அன்னை ஆதி பராசக்தி. அதற்கு என்ன லீலை? அவித்யா வித்யா ஷட்வித்யா என்று சொல்லக்கூடிய 6வது நிலையிலான சரவணத்துக்குள்ளே 10வது நிலையில் அன்னை கூடி விளையாடுகிறாள். ஒரு பெண்தான் சந்நியாசத்தை உணர்த்துகிறாள். யார் உணர்த்துவது? ஒரு பெண். இந்த பெண்ணை உணர்ந்த விவேகானந்தன் சரி ராமகிருஷ்ணனை சீராக வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரலாம். தான் உள்ளே நுழைய முற்பட்ட போது விவேகானந்தனுடைய ஜீவத்தின் கண் திறந்து கொண்டது. திறந்து கொண்ட பொன் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழையும் போது அது இருட்டென்று நினைத்திருந்தான். இருட்டென்று நினைத்திருந்தான். அங்கு உள்ளே சென்றபோது ஜீவத்தின் கண் திறந்தது. அன்னையின் உடலை விட காளி மகாகாளி மகாமாயா காளியின் உடலை விட விரிந்து பிரிந்து அண்டத்தின் சராசரி ஒளியோடு கூடி ராமகிருஷ்ணன் கரைந்து நின்று அதிலே ஒரு சிறு உருவம் தெரிந்தது. அதுவும் ராமகிருஷ்ணன். கரைந்த உருவம், கரைந்ததோடு மற்றொரு உருவம் கண்டது ராமகிருஷ்ணனின் உருவம். இதுதான் பரசூன்யத்தின் சக்தி. இது ஒரு மனிதன் எப்பொழுது அடைய முடியும்? 84 லட்சம் முறை பிறக்க வேண்டும். 84 லட்சம் முறை பிறந்த ஒருவன் மகானாகி அவனுக்கு ஒரு சீடன் வருகிறானே, அந்த சீடனின் தன்மை என்னவாக இருக்கும்? இங்கே சீடன் வசத்தியா ஆசான் வசத்தியா? விவேகானந்தர் தான் வசத்தி. காரணம் என்ன? ஒரு பெண்ணால் பாலலீலை லீலை வினோதத்தை செய்து மீண்டும் பெண் வாடையும் மாயையும் கலக்காமல் இருக்க செய்து ஞானம் என்ற சந்நியாசத்தை பரசூன்யத்துக்குள்ளே உள்ள இருட்டை விளக்கி வெளிச்சத்தை கொடுத்து சந்நியாசத்தை கொடுக்கிறாள். இது கொடுப்பது ஆதிபராசக்தி. இது கொடுப்பது யார்? அன்னை ஆதி பராசக்தி. இதற்கு அன்னை ஆதிபராசக்தியானவள் 3 நிலைகளாக பிரிக்கிறாள். காளி, மகாமாயா காளி, மகாகாளி. இந்த 3இன் இணைப்பை பரசூன்யத்தின் வெளி நின்று இருளாக காணும் அந்த இருளை, ஆனால் அது வெளிச்சம், அந்த இருளை காண்பதுதான் இந்த ஜீவத்தின் கண். இதற்கு 84 லட்சம் முறை பிறக்க வேண்டும். மரமாக 84 லட்சம் முறை. அதில் எத்தனை பகுதிகள் உண்டு? ஆலமரம், அரசமரம், வேம்பு மரம். நீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜந்து, ஒரு மீனை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான மீன். ஆமை வகை ஆறாக்கள். கோடி மைல் வேகத்தில் சிங்கம் போகும். அது 5வது அறிவு. அந்த 5வது அறிவின் வழியாக பரசூன்யத்தை உணர்தல். 5வது அறிவின் வழியாக பரசூன்யத்தை உணர்தல். அதை கூட்டி வைப்பது யார்? அன்னை ஆதிபராசக்தி. அங்கே என்ன காட்டி திருவிளையாடல் செய்கிறாள்? இருட்டை காட்டி திருவிளையாடல் செய்கிறாள். என்ன காட்டுகிறாள்? இருள். இருள்மயம். அங்கே உள்ளே நுழைந்த போது இருளல்லை, அது வெளிச்சம். இதுதான் பரசூன்யத்தின் சந்நியாச நிலை. இதென்ன? பரசூன்யத்தின் சந்நியாச நிலை. திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி. 6வது 7வது 8வது வரி. லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி. தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாதன சக்தி.
அவளுடைய பாதத்திற்குள்ளே பரசூன்யமத்திற்குள்ளே சந்நியாசம் என்ற ஜீவனான கண் உணராத போது அது இருட்டு, உணர்ந்த போது அது அண்டசராசத்தின் வெளிச்சம். இதுதான் அன்னையின் திருவிளையாடல். ஞானத்திலே உள்ள பரசூன்யத்தின் சந்நியாசத்தை மறைக்காமல் ஒரு மகனுக்கு ராமகிருஷ்ணனுக்கு கொடுத்தருளினால் இந்த சந்நியாசம். இதை எத்தனை ஜீவராசிகள் ஏற்றுக்கொள்ளும்? இதை எத்தனை ஜீவராசிகள் ஏற்றுக்கொள்ளும்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகமெல்லாம் மாயி, பெண்ணுக்குள்ளே மாயி, அவள் பெற்றெடுத்து கொடுக்கும் குழந்தைக்குள்ளே மாயி, மனைவியிடத்திலே மாயி, தாயிடத்திலே மாயி, மகளிடத்திலே மாயி, லீலை லீலை, மகள் பெற்றெடுத்த மகளிடத்திலே லீலை, அனைத்துமே மாயை சொல்கிறது. இதை கடக்கும் தன்மை ஒரு பெண்ணானவள் கற்றுக் கொடுக்கிறாள். அதுவரையில் பெண் கூட, அதுவரையில் மானிட பெண் கூட தெய்வத்தை வணங்குவதற்கு பயப்படுவாள். ஓ, காளியை வணங்கினால் குற்றம் வருமோ, ஐயோ காளியை வணங்காதீர், ஆசானை வணங்கினால் குற்றம் வருமோ, ஆஹா ஆசானை வணங்காதீர்கள், சொப்பரமணியை வணங்கினால் சொப்பென்று போகுமா, வணங்காதீர்கள், கண்ணனை வழங்கலாமா, இல்லை அவன் புல்லாங்கோளோடு திருடன், திரியும் திருடன், அவனையும் வழங்கலாகாது. கண்ணனை வழங்கலாகுமா, கண்ணனை வணங்கலாமா, இல்லை அவன் புல்லாங்கோளோடு திருடும் திரியும் திருடன், அவனையும் வணங்காது. யாரை? புல்லாங்குழலோடு திரியும் திருடனை, திரிந்து வரும் திருடனை புல்லாங்குழல் கொண்டு வணங்காது. அது கூட வணங்கிவிடலாம், மகாலட்சுமி என்ற அன்னையை வணங்கலாகாது. மகாலட்சுமி என்ற ஒரு அன்னையை வணங்கலாகாது. எத்தனை பாவமான செயல் இது என்பது அந்த பரசூன்யத்தை காணக்கூடிய ஜீவத்தின் கண்களுக்கு திரையிட்டு அருள்கிறாள். இது கூட அவளுடைய லீலை தானே. இது கூட அவளுடைய லீலை. இதை யாரும் மாற்றிவிட முடியாதே. அதற்காகத்தான் சரவணம் என்ற நிலை, அதற்காகத்தான் சட்விதை என்ற நிலை, அதற்காகத்தான் வித்யா என்ற நிலை, அதற்காகத்தான் அவித்யா என்ற நிலை. இவை அனைத்து பாடங்களும் பெண்ணுக்காக நடத்தப்படுகிறதா? இல்லை, ஆண்மகன் ஒருவனுக்காகத்தான் நடத்தப்படுகிறது. இதை உணர்ந்தானால் ஆகானிடத்திலே பக்தி வரும். இதை உணர வேண்டுமே, இதை உணர வேண்டுமே. எத்தனை பிறப்புகள் கடக்க வேண்டும், பறவை இனத்தை கடக்க வேண்டும், வனவிலங்கு இனத்தை கடக்க வேண்டும், ஆறாவது அறிவு மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதனில் பல லட்சம் முறை பிறக்க வேண்டும், அதற்கு ஒரு ஆசான் வர வேண்டும், அந்த ஆசான் இந்த பரசூன்யத்தின் நிலை இருளை விலக்கிச் சென்று பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசம் உண்டு இந்த ஜீவனான கண் உற்ற நோக்க வேண்டும் என்பதை பகவான் போன்று ராமகிருஷ்ண பரமாம்சர்கள் அருளுகிறார்கள். ராமகிருஷ்ணன் போன்ற பரமஞானிகள் அருள்கிறார்கள். இதைத்தான் முற்பிறப்பிலே ராமகிருஷ்ணன் ஒளித்து வைத்து விட்டான். காலம் போதாது. அந்த திருவிளையாடினின் மேனி அழகை பற்றி பார்த்த ஜீவன் அங்கே கண்களுக்கு கூட ஒளித்தன்மை வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளும். அது ஒரு வகை சந்நியாசம். பரசூன்யத்திற்குள் இருளை கடந்து செல்லும். இருளில்லை, அந்த ஞானத்தின் நிலை இருளாக தெரிகிறது வெளியே நின்று பார்த்தால். அதற்குள்ளே சென்ற ஜீவன் கண்களை திறந்து வெளிச்சம் வேண்டாம், நான் இங்கே இருந்து விடுகிறேன், இருளாகவே இருந்து போகட்டும் என்று கேட்பதுதான் அந்த சந்நியாசம், பரசூன்யத்தின் சந்நியாசம். இதைத்தான் அன்னையானவள் திருவிளையாடல் என்று சொல்கிறாள். இதைத்தான் அன்னையானவள் திருவிளையாடல் என்று சொல்கிறாள். இதுபோன்று ஞானம் கண்ட ஒரு பகவானுக்கு, ராமகிருஷ்ண பரமாம்சனுக்கு
பிறப்பில்லை, இறப்பும் இல்லை. ஜீவன் கண்கொண்டு பரசூன்யத்தை கடந்து சந்நியாசத்துக்குள்ளே மூழ்கி, யாருடைய சந்நியாசம்? ஆதி பராசக்தியின் சந்நியாசம். உலகத்தை விரித்து படைத்து காத்து உயிரினங்களை 6 வகையான உயிரினங்களை படைத்து மாயையும் கொடுத்து இல்லறை இன்பத்தை சேர்த்து அந்த கூட்டுதல் வழியாக பிறப்புகள் ஆண் பெண் குழந்தை மகன் மகள் என்று பிறக்க செய்து கோடியில் ஒருவனுக்கு ஷட்வித்தைக்குள்ளே சரவணத்துக்குள்ளே லீலையை காட்டுகிறாள். அது ஒரு பெண்ணால் முடியும். அது ஒரு பெண்ணால் முடியும். பெண் தான் இந்த விஷயத்தை செய்கிறாள். யார் செய்வது? பெண். அதைத்தான் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதனமோஸ்துதே. என்ன ஆனந்தமையா! கோடிப்பொன் விரும்புவனுக்கு இது தெரியாது. ஆசான் வழியாக ஞானத்தை கற்பதில்லை, காசை வேண்டுகிறான். அதனால் ராமகிருஷ்ணன் காசை கையால் தொட்டதில்லை. இந்த பரசூன்யத்தின் சந்நியாசத்தை காண்கிறான் விவேகானந்தன். அத்தனை மென்மையான தன்மை. அன்னையின் அந்த உதட்டின் இதழ்கள் அவ்வளவு அழகு. ஜீவத்திலே இருக்கக்கூடிய நேத்திரத்தின் கண்வழியாக இதை பார்க்கிறான். அன்னை திருவிளையாடல் விளையாடுகிறாள். ஏன் விளையாடுகிறாள் என்று ராமகிருஷ்ணனின் வழியாக விவேகானந்தன் நினைத்து பார்க்கிறான். ராமகிருஷ்ணனின் வழியாக விவேகானந்தன் நினைத்து பார்க்கிறான். ஐயா, ஆனந்தம் கோடி வந்த ஆனந்தம் இருளுக்குள்ளே நிறைந்து இது இருளல்ல என்று தெரிந்து இது பரசூன்யத்தின் மெய்ஞானம் என்று தெரிந்து அங்கே சந்நியாசத்தை உணர்ந்து ஆனந்தித்தானே. ஆனந்தித்த போது அந்த வெண்சுடர் வெண்மையான அழுத்தமான காந்த சக்தியான நெருப்பு சக்தி அவனுடைய ஆசனத்தின் வழியே வெளிப்போகிறது. சந்நியாசம் அப்பொழுதுதான் வந்தது. அங்கே கண்டதுதான் அவன் மூலம். அது ஒரு நோயாக மாறியது. இந்த திருவிளையாடல் அன்னை கூட்டி காட்டி கொடுக்கிறாள். இந்த பரசூன்யத்தின் நிலைக்கு சென்றால்தான் சந்நியாசம் வரும். நான் ஆன்மீகத்தை கேட்டேன், எனக்கு சந்நியாசம் வந்தது என்பான். வராத ஒன்று வந்துவிட்டதாக. நான் உலக வாழ்க்கையை வெறுத்து விட்டேன் என்பான். விடாத ஒன்றை விட்டு விட்டதாக நினைப்பான். எந்த தெய்வம் எத்தனை கொடுக்கும் என்று உள்மனதிலே கணக்கு இருக்கும். ஆன்மீகத்தை நீ இதை செய்யாதே, இதனால் உனக்கு ஆபத்து வரும் என்பான். எத்தனை ஞானி! இந்த சிறுமூளைக்குள்ளே எத்தனை விதமான நினைவுகள்! ஓ, காளியை தொழுகிறாயா, உன் குடும்பம் நலிந்தது. இருவரிடையே கண்ணன் இருந்தான். பஞ்சபாண்டவர் வாழ்ந்தனர், கௌரவர்கள் மாண்டனர். கௌரவர்களுக்காக தன் உடலை விட்டான் பகவான் கண்ணன். என்ன ஆனந்தம் இது! என்ன ஆனந்தம் இது! எத்தனை ஆனந்தம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீர். இந்த சந்நியாசம் இலகுவாக வருவது பெண்ணுக்கே. இந்த சந்நியாசம் இலகுவாக வருவது பெண்ணுக்கு. ஆணுக்கு இத்தனை தூரம் ஒரு ஆசான் அழைத்து வர வேண்டும். தன்னுடைய உடல் கூறுகளை அண்டம் அவனியாகி பூமியாகி விரித்து பராபரமாக விரித்து காட்டுகிறாள் ஒரே ஒரு ஆண்மகனுக்கு சந்நியாசம் வர. அதை கண்டு ஆனந்தத்தின் ஜீவசமாதியிலே அமர்ந்திருந்தவன் ராமகிருஷ்ணன் ஒருவன் தான்.
இதற்கு மேலே பரசூன்யம், பராபர சூன்யம், பராபர மகா சூன்யம் ஒன்று உண்டு. பரசூன்யம், பராபர சூன்யம், பராபர மகாசூன்யம். அந்த ஆனந்தத்தின் நிலைக்குள்ளே அன்னை எப்படி திருவிளையாடல் புரிகிறாள் பாரும். அதற்காகத்தான் அந்த காலத்திலே சங்கர மட், ராமானுஜர் மட், இதை நிறுவினார்கள். அன்னையின் ஒரு கற்சிலைக்குள்ளே இத்தனை சக்திகள் உண்டு. அதை விடுத்து மனிதன் மாயையை கேட்கிறான். அதை விடுத்து மனிதன் மாயையை மட்டுமே கேட்கிறான். இந்த மாயையை அதிகமாக நுகர்வது கேட்பது யார்? ஆண்கள். இதற்குத்தான் இந்த லீலையின் சக்தியை அன்னை கூட்டிக் கொடுக்கிறாள். இதற்காகத்தான் லீலையின் சக்தியை அன்னை கூட்டிக் கொடுக்கிறாள். பரசூன்யம் கண்டால் பராபர சூன்யம், பராபர சூன்யம் கண்டால் பராபர மகாசூன்யம். தானும் அன்னையும் மற்ற உலகம் இல்லை. தாய் பாலை அருந்திய குழந்தை உறங்கும் காலத்தில் யார் மடியிலே உறங்குகிறோம் என்று தெரியாது. பரசூன்யத்தின் சந்நியாசம். அந்த மடியிலிருந்து வந்தவர்கள்தானே நாம் மாயையை அதற்குள்ளே விழுங்கிவிட்டோம். அவை அனைத்துமே மாயையாகத்தான் தெரிகிறது. வித்யா ஷட்வித்யா, ஷட்விதயக்குள்ளே சரவணம். இந்த நிலை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நீர் கண்டதுண்டோ? கண்டதில்லை. சொல்கிறீரே 2 நாள் முன்பு, இன்று 29/3/2017 பரசூன்யத்தின் தத்துவத்தை இதற்கு முன் 92வது டிவிடியில் சொல்லி முடித்து விட்டோம். அதற்கு மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் இரவு 1:17க்கு பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசத்தின் விரிவாக்கம் எப்படி ஆகிறது என்று சொல்கிறாள். நாம் உணர முடியாது. நான் உணர்ந்ததில்லை, உணர வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்காக எதிர்பார்த்து கொண்டும் இல்லை. அவள் ஆணை. அந்த ஆனந்தத்தை சொல்ல கேட்கும் போதே இதுபோன்று இருக்கிறதே, அதற்குள்ளே உள்ளே நுழைந்தபோது அந்த பரசூன்யத்தின் சந்நியாசத்தின் தத்துவம் எப்படி இருக்கும் என்பதை காண வேண்டும். பராபர சூன்யம், மகாபராபர சூன்யம், பராபர மகாசூன்யம். இதனுடைய தத்துவத்தை யார் உணர்ந்தது? ஒருவன் மட்டுமே உணர்ந்தான். உலகத்தில் அந்த ஒருவன் மட்டுமே என்பவன் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சன். அதை உணர்ந்துவிட ஒருவன் எத்தனைத்தான். அந்த திருவிளையாடலை கண்டபோதுதான் அவனுக்கு மூலம் என்ற ஒரு வியாதி வந்தது. அன்னையிடத்திலே கூட்டி வைத்திருந்தால் அந்த விவேகானந்தருக்கு அந்த மூலம் என்ற வியாதி சென்றிருக்கும். ஆசையின் எட்கோணம் என்ற சக்தியானது மூலமான வியாதியாக அவனுடைய ஆசனத்தை பற்றி கொண்டது. இதை சாதாரணமாக விளையாடி தீர்த்து கொண்டவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். மருந்தாகுகிறாள் அன்னை. அன்னை என்னவாகிறாள்? மருந்தாகிறாள். அந்த மருந்தை விருந்தாக அளிக்கிறாள். அந்த மருந்தை என்னவாக அளிக்கிறாள்? விருந்தாக அளிக்கிறாள். யார் செய்ய முடியும்? அதனால்தான் இதற்கு முன் தத்துவத்திலே உணவை அளிப்பது போன்று இல்லை. அதற்காகத்தான் அதற்கு முன்னே ஆன்மீகத்தை அவள் மூலியமாக கற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பெண் சொல்லிக் கொடுக்கிறாள். அதனால்தான் வியாசன் வேதங்கள் 4, உபநிடதங்கள், அதன் மூலம் 108 படைத்தான். எங்கென்று கத்திருப்பான் வியாசரும் கண்ணனும் ஒன்றை. ஆனால்தான் மகாபாரதத்துக்குள்ளே அவன் ஜீவனின் கண்ணுக்குள்ளே நின்றது தர்மம்.
ஜீவன் கண்ணுக்குள்ளே நின்றது தர்மம். வேதம் 4, புராணங்கள் 18, அதற்குள்ளே உபநிடத தத்துவம் 108 வைத்தான். இது பரசூன்யத்தின் சந்நியாசத்தை உணர்ந்த வியாசன். அதனால்தான் அவனால் வேதங்கள் படைக்கப்பட்டு அது மகாபாரதத்தோடு இணைக்கப்பட்டு அதற்கு ஒரு சாரதியாக நிறுவப்பட்டவன் கண்ணன். இவனும் அவனும் ஒன்றே. யார் யார் ஒன்று? தர்மத்தின் நிலை செல்வதற்கு ஒரு பெண் போதிக்கக்கூடிய சந்நியாசத்தின் லீலையை உணர்ந்தால்தான் தர்மத்தின் நிலையை செல்ல முடியும். அப்பொழுதானால் தர்மம் ஆனா பெண்ணா? தர்மம் சத்தியமாக பெண். ஆசையை விடுத்தால் தர்மத்தின் நிலை பெண் என்று சொல்ல முடியும். அதனால்தான் 4க்குள்ளே 8வது ஸ்லோகத்தில் 4வது பாகம் 8வது ஸ்லோகத்தில் யுகே யுகே என்று முடித்தான் கண்ணன். சம்பவாமி யுகே யுகே. தர்மம். தர்மம் என்ன உருவம்? பெண். அந்த பெண் என்ன உருவம்? வேதம். வேதம் என்ன உருவம்? காயத்ரி. காயத்ரி எங்கிருந்து வந்தாள்? கண்ணன் முகத்திலிருந்து வந்தான். கண்ணன் முகத்திரத்திலிருந்து எப்படி வெளிப்பட்டான்? மகாவிஷ்ணு வழியாக வெளிப்பட்டான். அவர்கள் யார்? பெண். வேதங்கள் கூட என்ன தத்துவமாக மாறுகிறது? பெண். சரி, பெண் என்ன போதிக்கிறாள்? ஒரு சந்நியாசத்தை பெண் தான் போதிக்கிறாள். ஒரு சந்நியாசத்தை யார் போதிப்பது? பெண். அதைத்தான் சரவணம் ஷட்வித்யா, வித்யா, வித்யாவுக்கு முன் அவித்யா மாயை. அவித்யா மாயை. அதை விலக்கியவுடன் வித்யா, வித்யா விலக்கியவுடன் ஷட்வித்யா. எதற்கு எதற்கு எது ஆதாரம்? அதிலே உள்ள சுகத்தின் நிலை என்ன என்ன? அதன் ஏற்றம் இறக்கம் ஆரோ அவரோ என்ன? அதில் உள்ள அவித்யா வித்யா என்ன? அதற்குள்ளே சுகம் பஞ்சபக்தி வழியாக எப்படி பின்னி ஆடையாக பின்னலாக இருக்கிறது. அதற்குள்ளே சரவணம். அந்த சரவணத்தை கடப்பது பிறப்பின் ரகசியமும் பிறப்பின் உறவுகள். எதற்காக பிறந்தோம் என்பது 4, பஞ்சபக்தி சுகம் 5, மாயைக்குள்ளே புகுந்துபடாமல் இருப்பது 6, அன்னை மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது 7, அன்னையோடு கூடி விளையாடுவது 8, அன்னை உணவளிப்பது 9, அன்னை திருவிளையாடல் செய்து என்ன கொடுக்கிறாள்? இந்த உலகம் எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். பரசூன்யம் இருட்டல்ல, வெளிச்சம். அதற்குள்ளே கடந்து வா, நான் உனக்கு சந்நியாசத்தை அளிக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய சத்தியமே பெண்ணின் உருவம். அதுதான் தர்மம். அந்த தர்மம்தான் பெண்ணின் உருவம். அந்த தர்மம் என்ன உருவம்? பெண்ணின் உருவம். அந்த பெண்ணின் உருவம் திருவிளையாடலோடு எப்படி இணைந்து போகிறது என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.